अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीरम्यजामातृमुनीन्द्रशासनात् यो मङ्गलाशासनः सौप्रभातिके चक्रे प्रपत्तिञ्च विशाचलेशितुः तं वादिभीकृद्गुरुम् ஆஸ்ரயாம்யஹம். மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலே அவருடைய நியமனமடியாக திருவேங்கடமுடையானை குறித்து சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்ற பெயரை உடைய அவருடைய சீடர். அதிலே முதல் ஸ்தோத்திரமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் என்கிற ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்தோம். அதற்கு அடுத்தபடியாக பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் என்றே இருக்கக்கூடிய ஒரு துதி நூல். அது திருவேங்கடமுடையானை பலவாறாக துதித்து மிக அழகான விருத்தத்திலே அமைத்து அவர் துதிக்கின்ற துதி. அந்த துதியிலே இப்பொழுது 9வது ஸ்லோகம். இந்த 9வது ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானை தவிர தமக்கு வேறு எவரையுமே தெரியாது என்பது போல, எவரையுமே நான் அறியேன், அவனை தவிர வேறொருவரை நான் துதியேன் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. என்ன தெரிவிக்கிறார்? வெங்கடேஷம் வினா, வெங்கடேசன் திருவேங்கடமுடையானை தவிர ந நாதா ந நாதா, எனக்கு வேறு நாதன் கிடையாது. திருவேங்கடமுடையான் ஒருவனே எனக்கு நாதன். திருமாலை அல்லது தெய்வம் என்னேத்தேன் என்று முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானை பற்றி சொல்கின்ற பொழுது திருமாலை அல்லது தெய்வம் என்றேத்தேன், திருமாலான எம்பெருமானை தவிர வேறொருவரை நான் தெய்வமாக கொள்ள மாட்டேன் என்று அவர் சொன்னார் போலே, அவர் அருளி செய்தார் போலே இங்கே இவர் என்ன சொல்லுகிறார்? பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, வெங்கடேஷம் வினா ந நாதா, எனக்கு வேறு நாதன் கிடையாது. திருவேங்கடமுடையான் ஒருத்தன் தான் எனக்கு நாதன். ஆயினாலே நான் என்ன பண்ணுகிறேன்? சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, எப்பொழுதும் அந்த திருவேங்கடமுடையானையே நான் நெஞ்சாலே நினைத்து கொண்டிருக்கிறேன். அவனை நினைப்பது திருவேங்கடமுடையானை தவிர வேறொன்று என்னுடைய நெஞ்சிலே எதுவுமே இல்லை. சதா ஸ்மராமி சதா ஸ்மராமி சதா ஸ்மராமி, எப்பொழுதும் அவனையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர். அடுத்தபடியாக பார்த்தால் உண்மையிலே எவ்வளவோ பாபங்களை நாம் பண்ணியிருக்கிறோம். கீழே ஒரு ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அல்லவா, நான் பண்ணின பாபங்களுக்கு அளவே கிடையாது என்று, அத்தனை பாபங்களையும் பண்ணியிருக்கிறேன் என்று தெரிவித்தார். அதனால் இப்பொழுது அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஹரே வெங்கடேஷா பிரசீதா பிரசீதா, திருவேங்கடமுடையானே ஹரியே பொறுத்துக்கொள், நான் பண்ணின அத்தனை பாபங்களையும் நீ பொறுத்துக்கொள். இந்த வெங்கடேஷா என்று சொன்னால் அதற்கும் பொருள் உண்டு. ஹரே ஹரே ஹரியே என்று சொன்னால் அதற்கும் பொருள் உண்டு. ஹரி என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? ஹரதி இதி ஹரிஹி என்று கொள்ள வேண்டும். அதாவது என்ன, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களையும் அபகரித்து விடுகிறான், அத்தனை குற்றங்களையும் அவன் போக்கி விடுகிறான் என்கிறபடியினாலே தான் அவனுக்கு ஹரிஹி என்றே பெயர் ஏற்பட்டது. வெங்கடேஷா என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வேம் கடதி, வேம் என்னால் பாபங்களை
கடதி போக்குகிறான். அது வடமொழியிலே வேம் என்னால் பாபங்களை, வே என்னால் பாபங்கள், வேம் பாபங்களை கடதி போக்குகிறான். அந்த மலைக்கு அந்த பெயர் உண்டு, வேங்கடம் என்று. அந்த மலை ஏன் அப்படி பெயர் பெற்றது என்னால் வேம் கடதீதி வேங்கடா. அந்த மலையிலே எழுந்தருளி இருப்பவன் அவனுடைய அருளாலே தானே அந்த மலைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேர் கிடைத்திருக்கிறது, ஒரு சக்தி கிடைத்திருக்கிறது. மலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே என்று நம்மாழ்வாரும் அருளி செய்திருக்கிறார் திருவாய்மொழியிலே. அதனால் வெங்கடேஷா என்னால் என்ன அர்த்தம்? பாபங்களையெல்லாம் போக்கக்கூடிய மலையிலே எழுந்தருளி இருப்பவன் ஆயினாலே திருவேங்கடமுடையானே பிரசீதா பிரசீதா, என்னை மன்னித்தருள் மன்னித்தருள், பொறுத்தருள் பொறுத்தருள். நான் எவ்வளவு பாபங்களை பண்ணி இருந்தாலும் அத்தனை பாபங்களையும் நீ பொறுத்தருள வேணும் என்று அவனை பிரார்த்திக்கிறார். அதற்கு மேலே பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச, மறுபடியும் அதாவது நமக்கு வேண்டாத விரோதிகளை அழித்தல் என்பது ஒரு விஷயம், நமக்கு வேண்டியவற்றை கொடுத்தல் என்கிறது ஒன்று மற்றொன்று. அதாவது விரோதி பிரகாணம் இஷ்ட பிராபணம் என்று இரண்டாக சொல்லுவார்கள். நம்முடைய விரோதிகளை அழித்தால் மட்டும் போராது, நமக்கு நன்மையையும் கொடுக்க வேண்டும், அதாவது நமக்கு சுகத்தையும் கொடுக்க வேண்டும். அதனால் அவனை பார்த்து என்னுடைய பாபங்களை நீ பொறுத்துக்கொள் என்று சொன்னவர், விரோதிகளை, அந்த பாபங்களாகிற விரோதிகளை நீ அழித்து விடு என்று சொன்னவர். அதற்கு மேலே பிரியம் பிரியம் பிரயச்ச பிரயச்ச, ஏ வெங்கடேஷா பிரியம் பிரயச்ச, எனக்கு நன்மையை நீ கொடு. நன்மை என்னால் எது நன்மை? இந்த சம்சார மண்டலத்திலே இருந்து உழன்று கொண்டு மேலும் மேலும் பாபங்களை செய்யாமல் இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுபட்டு அந்த திருவேங்கடமுடையான திருவடிகளையே அடைந்து நிரந்தரமான அனுபவம் எப்பொழுதும் செய்யக்கூடிய நிலை இருக்கிறதே, அதுதான் இவருக்கு பிரியமானது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நன்மை என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் அது எது என்னால் இந்த துன்பக் கடல் புக்கு, அப்படி நாம் இங்கே இருக்கிறோமே, இந்த பிறவி பெருங்கடலை விட்டு நீந்தி இங்கிருந்து இறைவனடி சேர்ந்து அவனுடைய திருவருள் நிழலிலே நாம் இருக்கிறதே, அதுதான் பிரியம். அதனால் இங்கே அதைத்தான் வேண்டுகிறார் என்று தான் நாம் கொள்ள வேண்டும். வெங்கடேஷா பிரியம் பிரயச்ச பிரியம் பிரயச்ச, எனக்கு நன்மையை நீ அருள் செய்வாயாக, எனக்கு எது செய்தால் நன்மையோ அதை நீயே அருள்வாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்தார். அதற்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் அதில் தான் சொல்லுகிறார், நான் வெகு தூரத்திலிருந்து கொண்டு உன்னை துதிக்கிறேன், ஆனாலும் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். உண்மையிலே அவர் வெகு தூரத்திலிருந்து துதிக்கிறேன் என்று சொன்னபடியினாலே இதை அவர் ஒருவேளை ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற பொழுது அருளி செய்திருக்கலாமோ என்று கூட சொல்லுவதுண்டு. ஏன்னா மணவாள மாமனிகள் ஸ்ரீரங்கத்திலே தான் எழுந்தருளியிருந்தார். அவருடைய சீடராக, அவருக்கு அணுக்க தொண்டராகத்தான் பிரதிபாதிபங்கரம் அண்ணாவும் திருவரங்கத்திலே பல காலம் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது அருளி செய்த ஸ்லோகமாக இருக்கலாம். ஆயினாலே தான் நான் வெகு தூரத்தில் இருந்து கொண்டு அருளி செய்கிறேன், உன்னை பற்றி சொல்லுகிறேன், எனக்கு நீ அருள் செய்ய வேணும் என்று பிரார்த்திப்பதாக அடுத்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அகம் தூர்தஸ்தே பதாம்போஜயுக்ம பிரணாமேச்சயா ஆகத்ய சேவாங் கரோமி சகிருத் சேவையா நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷா. அகம் தூரஸ்தா, தூரஸ்தா என்னால் நான் உனக்கு தூரத்திலே இருக்கிறேன், அருகிலே இல்லை, உன்னை காட்டிலும் வெகு தூரத்திலே இருக்கிறேன். இருந்து கொண்டு பதாம்போஜயுக்ம, உன்னுடைய அந்த இரண்டு திருவடி தாமரை இணைகள் இருக்கிறதே அவற்றை பிரணாம இச்சையா, அந்த திருவேங்கடமுடையானுடைய இரண்டு திருவடி தாமரைகளையும் வணங்க வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தினாலே ஆகத்திய, தூரத்திலிருந்து வந்து சேவாம் கரோமி, இப்படியும் சொல்லலாம். அவர் காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருந்தார், அதுதான் அவருடைய அவதார ஸ்தலம். காஞ்சிபுரத்திலே தான் பிரதிபாதிபங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர் அவதரித்தார். அங்கிருந்து புறப்பட்டுத்தானே திருவேங்கட மலைக்கு வந்து எம்பெருமானுக்கு சேவாம் கரோமி கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருந்தார். என்னால் என்ன கைங்கரியம்? அவனுக்கு தீர்த்த கைங்கரியம், அதாவது ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வருகிற கைங்கரியத்தை அவர் பண்ணி கொண்டிருந்தார் என்று அவருடைய சரித்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நான் வெகு தூரத்திலிருந்து இப்படி வந்து உன்னுடைய திருவடிகளிலே சேவாம் கரோமி ஆகத்திய, வந்து உன்னுடைய திருவடிகளிலே நான் என்ன பண்ணுகிறேன்? பிரணாமேச்சயா, உன்னுடைய திருவடிகளை வணங்க வேணும் என்கிற காரணத்தினாலே உனக்கு நான் இந்த கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நீ என்ன பண்ண வேணும்? சக்ருத் சேவையா, ஒரே ஒரு தடவை சேவிப்பதனாலேயே
நீ என்ன பண்ண வேணும்? எனக்கு நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச. நித்திய சேவா பலம் என்னால் எப்பொழுதும் உன்னை சேவித்து கொண்டே இருக்கக்கூடிய பலனை நீ எனக்கு தர வேண்டும். திருவேங்கடமுடியானை ஒரே ஒரு தடவை சேவித்தாலே போரும், அவன் உயர்ந்த பலத்தை கொடுத்து விடுகிறான் என்பதை இந்த ஸ்லோகத்திலே வலியுறுத்துகிறார் பிரதிபாதிமங்கர மன்னா என்று சொல்லலாம். சக்ருத் சேவையா, ஒரே ஒரு முறை உன்னை சேவிக்கின்றபடியினாலே நீ எனக்கு என்ன பண்ண வேணும்? நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச, எப்பொழுதும் உன்னையே சேவித்து கொண்டிருக்கிற பலத்தை நீ எனக்கு தர வேணும். பிரபோ வெங்கடேஷா, திருவேங்கடமுடையானே, பிரபோ எனக்கு தலைவனே, நீதான் இப்படிப்பட்ட கைங்கரிய ஒரு உயர்ந்த பலத்தை எனக்கு நீ தர வேணும். உன்னை காண வேணும், உன்னுடைய திருவடிகளை தொழ வேணும் என்கிற ஆசையினாலே நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் அல்லவா, உனக்கு கைங்கரியமும் பண்ணி கொண்டிருக்கிறேன் அல்லவா. ஒரு நாள் அடியேன் செய்கின்ற கைங்கரியத்தையே நீ கருத்திலே கொண்டு எப்பொழுதும் உன்னை நான் சேவித்து கொண்டிருக்கும்படியான அப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றை நீ எனக்கு அருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்தார். அடுத்தபடியாக இந்த ஸ்லோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? நான் எதையோ தெரியாமல் பாபங்களை பண்ணியிருப்பேன், அத்தனை பாபங்களையும் பொறுத்துக்கொள் என்று திருவேங்கடமுடையானிடத்திலே மறுபடியும் பிரார்த்தித்துக் கொள்ளுறார். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே. அஜ்ஞானினா, அஜ்ஞானினா என்னால் நான் அஜ்ஞன். அஜ்ஞன் என்னால் என்ன? அறிவில்லாதவன். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று கூட எனக்கு தெரியாது, அவ்வளவு ஞானம் எனக்கு இல்லையே. ஆயினாலே அறிவொன்றுமில்லாத வாய்க்குலத்து என்று சொன்னார்கள் அல்லவா. ஒன்றும் அறிவொன்றில்லாத உருவரை கோபாலர் எல்லாம் சொன்னார்களே ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவற்ற மனிதனாய் நான் பிறந்திருக்கிறேன். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் கிருத்தான், என்னென்ன தோஷங்கள் உண்டோ அத்தனையும் நான் செய்திருக்கிறேன். என்னால் செய்யப்படாத பாபமே கிடையாது சொல்லுகிறார். கத்தியத்திரயத்தில் எம்பெருமானார் இதற்கு என்றே ஒரு சூர்ணிகை மிக பெரியதாக அருளி செய்து விட்டார். அவர் என்ன சொன்னார்? அசேஷ தோஷம், எல்லா பாபங்களையும் பண்ணிவிட்டேன். என்ன பாபங்கள் என்னால்? பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வானசேஷதா க்ஷமஸ்வா என்று அத்தனையும் பொறுத்துக்கொள் என்று திருவரங்கனத்தை எம்பெருமானார் பிரார்த்தித்துக் கொண்டார். இவர் இப்பொழுது திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். என்னவென்று? அஜ்ஞானினா மயாதோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. அசேஷான் கிருத்தான், எல்லா தோஷங்களும் என்னாலே செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் திருவேங்கடமுடையானே நீ என்ன செய்ய வேண்டும்? க்ஷமஸ்வ துவம் துவம் க்ஷமஸ்வ, எல்லாவற்றையும் உன்னுடைய வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு இலக்காகி அவை அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். நீ பொறுத்தேன் என்று ஒரு முறை சொல்லிவிட்டாயானால் எனக்கு உண்டான அத்தனை பாபங்களும் என்னை விட்டு நீங்கி விடுமே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணி. அப்படி நீ பொறுத்து கொள்ளவில்லை என்றால் பின் எதற்காக இங்கே திருவேங்கடமலையிலே வந்து எழுந்தருளியிருக்கிறாய்? என்னை போன்ற நீசர்களும் செய்யக்கூடிய தவறுகளை நீ காணாக்கண்ணிட்டிருந்து அவற்றையெல்லாம் போக்கியமாக கொண்டு அவர்களை பொறுத்து ஆட்கொள்வதற்காகவென்றோ பரமபதத்தையும் விட்டு நீ இந்த திருவேங்கடமலையிலே வந்து எழுந்தருளியிருக்கிறார். அதை நினைத்துப்பார். சேஷசைல சிகாமணி என்னால் என்ன? சேஷசைலம் சேஷாத்திரி என்று சொல்லப்படுகின்ற இந்த மலைக்கு நீ சிகாமணி, உயர்ந்த தலைமணியாக தலையிலே அணியக்கூடிய ரத்தனமாகவென்றோ இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ என்னுடைய பாபங்களை எல்லாம் பொறுத்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே விண்ணப்பித்து இந்த ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் பிரதிவாதி பயங்கர மன்னா. இந்த கடைசி ஸ்லோகம் அஜ்ஞானினா மயாதோஷான் என்கிற ஸ்லோகம் முழுக்கவே இந்த 10 ஸ்லோகங்கள் 11 ஸ்லோகங்களையுமே நித்தியம் விண்ணப்பிக்க வேண்டும். முடியவில்லை என்றால் இந்த கடைசி ஸ்லோகத்தையாவது தினந்தோறும் எம்பெருமான் திருமுன்பே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் நியமித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்தோம். இன்னும் தொடர்ந்து பிரதிவாதி பயங்கர மன்னா அருளி செய்த இன்னும் சில ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன, அவற்றையும் அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
श्रीमत् सुंदरजामा त्रिमुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मंगलम्। वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।